எரியிற வீட்டில் புடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் புது புது திட்டமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கானதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் குற்றஞ்சாட்டி பேசியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் பேசினவர் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தலுக்கான டேட்லாம் அறிவிச்சிருவாங்க, அதுக்காக பரபரப்பாக வேலைலாம் போயிட்டுருக்கோம். இந்த நேரம் பார்த்து இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா புது புது திட்டமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த நேரத்தில் நீங்கள் திட்டத்தை அறிவிச்சிங்கன்னா எப்போ அதை செயல்படுத்துவீங்க? இதெல்லாம் எதுக்கான நோக்கம்னு மக்களே உங்களுக்கே புரியும். எல்லாம் எதுக்கு? ஒதுக்கிறதுக்கு தான். சரியா? இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலெக்ஷன் வர போகிற நேரத்தில் ஓட்டுக்காக நாங்கள் புது புது திட்டம்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாவலா பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கணுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்னைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. எப்படி மக்களை ஏமாற்றாங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது ஒரு மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சுவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துது. அத்தனை வெற்றி விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததா பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளேவே நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கார். அதாவது இப்போ இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த கூட்டணியில் ஒரு விரிசல் விட்டு போச்சு. அது எதுக்காகன்னா, இந்த காங்கிரஸ் திமுக கிட்ட அதிக தொகுதி வேணும்னு கேட்குறாங்க, அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. இதனால ஒரு விரிசல் விட்டு வாய் தகராறு நடந்து அது ஒரு யுத்தமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அங்கே போயிட்டு காங்கிரஸ் தலைவர் அதாவது ராகுல் காந்தியையும் அந்த சோனியா காந்தி அம்மையாரையும் பார்க்குறாங்க. பார்த்து இதுக்கான ஒரு சமரச உடன்பாடை மேற்கொள்கிறாங்க. இப்போ தெரியுதா, அதாவது திமுக ஆஃபீஸ் டெல்லியில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டராகவே மாறி திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் இயக்கி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒன்று சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறைதான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு பிடிச்சே போச்சு. வேற என்னத்தை வேற கீழே இருந்திருக்கால் மாதிரி இருக்க சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அண்ணா திமுக பிஜேபி அடிமை, அண்ணா திமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில இருப்பது திமுக அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். 2 பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார், மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில இருக்குது. 2026 ஒரு மிராக்கல், ஒரு மேஜிக், ஒரு அது, ஒரு இது, ஒரு எது எல்லாம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், 210 தொகுதியிலையுமே அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்குமா. சரிங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதோ? தாவேக்கா விஜய் கட்சி என்ன ஆகிறது? ஏங்க நம்ம சீமானண்ணன் என்னங்க ஆவார்? இவங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலைன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்காதோ இதுக்கப்புறம்? சே, என்னங்க இப்படி சொல்லிட்டாரு. சரி, என்ன சொல்லாருன்னு தெளிவாக நீங்களே பாருங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பும், எப்பொழுது தேர்தல் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அடுத்ததா பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ பேசுறீங்களே திமுக காரங்க, நாங்கள் வாரிசு அரசியல் பண்ணவே இல்லைன்னு ஜெயிச்சு தான் உள்ள வந்தோம்லாம் சொல்றீங்களே வாய்க்கிழிய, நான் ஒன்று கேட்குறேன், தைரியமாக இருந்தால் பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட தில் இருந்தால் பதில் சொல்லுங்க, திராணி இருந்தால் பதில் சொல்லுங்க, தெம்பு இருந்தால் பதில் சொல்லுங்க. நான் கேட்குறேன், அதாவது திமுக குடும்பத்தில் இல்லாத ஒருத்தங்களை, உங்கள் குடும்பத்தில் இல்லாத ஒருத்தங்களை நீங்கள் திமுகவுக்கு தலைவராக ஆக்குவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க, நான் கேட்குறேன். முடியாதுல்ல? இப்போ தெரியுதா வாரிசு அரசியல்னா என்னான்னு அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர். NTTVல பேசினார், கருத்து சொன்னார் ஸ்டாலின். வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகுதானே அவர் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் மாற்று கருத்து கிடையாது, மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனா திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்கள் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தால்